இப்போ mongoDBல கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம ஆப்ல நம்ம சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் mongoDB அப்படிங்கிற ஒண்ணை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ mongoDB நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு சிஸ்டத்துக்குமே ஒரு ஐபி அட்ரஸ்ல இருக்கும். IP/localhost இந்த நம்பர்ஸ் அப்படி இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். இதுதான் நம்மளோட URI. இதை தான் நம்ம வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க இந்த URL-ஐ. இதில் வந்து நம்மளே ஒரு நேம் கொடுத்துக்கலாம். mongoDB client அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். mongoDB client. mongoDB client equal to by mongo. அதாவது நம்ம இங்கே இது பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிற by mongo ஆஃப் இது வந்து நம்மளோட கிளாஸ் நேம் ஆப்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் நேம் கமா URI. இந்த URI-ல தான் இப்போ நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிட்டு இதில் வந்து என்னன்னா நம்ம ப்ராஜெக்டோட நேம் என்ன அந்த நேமை இங்கே நம்ம கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம ப்ராஜெக்டோட போய் டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் நேம் என்ன Flask mongo நான் கிரியேட் பண்ணது. ஸோ அந்த நேமை கொடுக்குறேன் Flask mongo. Flask mongo ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே Flask mongo. ஓகே நெக்ஸ்ட்டு டிபின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். டிபி இதில் உள்ள இந்த mongoDBயில் உள்ள டேட்டா இதோட URL ஸ்டோர் பண்ணது .dp டேட்டாபேஸ். இப்போ இதில் தான் இதுக்கு ஸோ இதில் கிளாஸ் நேம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த டிபிங்கிற கிளாஸ் நேம் மூலமாக தான் நம்மளோட இதில் உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே பாஸ் பண்ணுற போகிறோம். ஸோ இப்போ இந்த இடம் தான் போஸ்ட் மெத்தட். இங்கே வந்து போஸ்ட் மெத்தட் நடந்துச்சு அப்படின்னா இந்த டேட்டா எல்லாம் கெட் ஆகி நமக்கு வந்து mongoDBயில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா டிபி டாட் இதுக்கு வந்து நம்ம கொடுக்குற நேம் தான். நான் வந்து யூசர் இன்ஃபர்மேஷனுங்கிறனால இது சும்மா யூசர் இன்ஃபோ அப்படின்னு நானே ஒன்று கொடுத்துக்கிறேன். யூசர் இன்ஃபோன்னு கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன கொடுக்கணும்னா இன்சர்ட் பண்ணுறது. இது வந்து ரெஜிஸ்டர் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ எத்தனை ரெஜிஸ்டர் வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் எத்தனை வேணாலும் நடக்கலாம். ஸோ நான் இன்சர்ட் மெனி அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் மெனி அதாவது எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் வேணாலும் நடக்கலாம் ஒரு ஆப்பில். ஸோ இது வந்து இந்த யூசர் இன்ஃபோ நீங்கள் கொடுக்குற நேம் தான். ஏன்னா டேட்டா பேஸில் இந்த நேமில் தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது சேவ் ஆகும். இந்த நேமில் தான் சேவ் ஆகியிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் என்ன அப்படின்னா நேமோட இது வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் n. ஸோ n அடுத்த கமா ஃபோனுக்கு p பாஸ்வேர்டுக்கு np அப்புறம் c பாஸ்வேர்டு சி பாஸ்வேர்டுக்கு சிபி. ஓகே இப்போ நம்மளோட 4 ஃபீல்டுமே நம்ம டேட்டா பேஸுக்கு கிரியேட் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸ்டோர் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஸோ ரீலோட் பண்ணிக்கிறேன். இருந்து ரீலோட் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் Dilip, phone number, password 12345 12345 ரெஜிஸ்டர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டு அண்ட் நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆகிட்டு. அதனால தான் நமக்கு லாகின் ஸ்க்ரீன் வந்துட்டு. ஆனால்
நம்மளோட ரெஜிஸ்டருக்கான டேட்டா எல்லாம் mongoDBல ஸ்டோர் ஆயிட்டா பேக்எண்டில் அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ mongoDBக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரியேட் ஆகிட்டு ஃப்ளாஸ்க் மாங்கோ, அதாவது நம்மளோட ப்ராஜெக்டோட நேம், நம்ம கொடுத்த ப்ராஜெக்ட் நேமில் நமக்கு ஒன்று கிரியேட் ஆகிட்டு. இதோ ஃப்ளாஸ்க் மாங்கோ அப்படிங்கிற நேமில் mongoDBல நமக்கு கிரியேட் ஆகிட்டு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். யூசர் இன்ஃபோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்த டேட்டா வந்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் கொடுத்த எல்லாமே இங்கே நமக்கு ஸ்டோர் ஆகிட்டு. இது வந்து நம்ம கொடுத்த நேம் யூசர் இன்ஃபோ நேம் கொடுத்தோம். ஸோ அது ஸ்டோர் ஆகிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஒன்றுனாலும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு நேம் கொடுக்குறேன். அன்டோங்கிற நேம் கொடுத்துக்கிட்டேன். பாஸ்வேர்ட் அன்டோ 56 அன்டோ 56 ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ரெண்டாவது ஒரு ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டருக்கான ஐடி இது அடுத்த ஒரு ரெஜிஸ்டர் அவங்களோட ஐடி. ஸோ எல்லாமே நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு பேக்கெண்டில் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் அடுத்தடுத்து போட்டுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ளட்டர், முக்கியமாக ஃப்ளட்டர் பைத்தான் இந்த ரிலேட்டடாகவே நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ இனி வரப்போகிற வீடியோஸ்லாம் ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கூட பண்ணி போடுவேன். ஸோ அதனால் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். அது என்ன மாதிரினா பைத்தான் யூஸ் பண்ணி ஃப்ளாஸ்க்கு பேக்கெண்டாக வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் எண்டில் மொபைல் அப்ளிகேஷனுக்கு வந்து ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி, அதாவது ஃப்ளாஸ்க்கையும் ஃப்ளட்டரையும் யூஸ் பண்ணி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது அண்ட் மெஷின் லேர்னிங் ரிலேட்டடாக ரொபோட்டிக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து போடுவேன். ஸோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.